வணக்கம் மக்களே. நம்ம கூட்டில் ஒரு சின்ன அப்டேட்டு. என்னென்னா, நம்ம கூட்டில் எல்லாமே ஆப்பிள் பாக்ஸு. இந்த நடுவில் உள்ளது மட்டும் நம்ம ரேக் அடித்து வச்சுருந்தோம். அதை வந்து நம்ம சாட்டின் கிராஸ் மெயிலு அதோட பேரும் அதை பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதில் ரிமைனிங் இருந்ததை வந்து மற்ற எல்லா புறமும் சண்டை போட்டு ஒன்றும் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த ரேக்குக்காண்டி. ஸோ அதை வந்து நம்ம தூக்கிட்டு அதையே நம்ம பாக்ஸ் வச்சு விட்டோம். அந்த பாக்ஸும் டெம்பரவரி தான். மேபி அதையும் நம்ம கொஞ்ச நாள் கழித்து மாற்றி வேறு இடத்துல வைக்கலான்னு இருக்கோம். பாருங்கள், ஒரு பாக்ஸ் மட்டும் வச்சுருக்கணும். அது கொஞ்ச நாள் கழித்து பழகினதுக்கப்புறம் மேலே தூக்கி வச்சுட்டு சாட்டினுக்கு இன்னொரு இடம் தான் கொடுக்கணும். இதுதான் ஆக்சுவலாக உள்ளே வச்சுருந்தோம். இதை ஏன் நம்ம எடுத்துட்டோன்னா பாருங்கள், இது டெம்பரரியாக அடித்தது தான். நம்ம கூண்டு அடித்த டைமில் நமக்கு பாக்ஸ் கிடைக்கல. ஸோ இருக்கிற மிச்சம் மீதி கட்டையை வச்சு இந்த மாதிரி ஒரு ரேக் அடிச்சிருந்தோம். அது ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. அது போக ஸ்பேஸும் நிறைய ஆக்குப்பை பண்ணிச்சு. கொஞ்சம் வீக்காகவும் இருந்ததுனால அதை தூக்கலாம்னு சொல்லி தூக்கிட்டோம். இப்போ இந்த முதுகருப்பு முதுகு சேவலில் இருந்த பேரு கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம கட்டை ரோமருக்கு கொடுக்கலான்னு இருக்கிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அந்த குஞ்சு புறா விட்டுருந்தோம் அந்த இடத்துல இருந்ததுனால இதுவும் அது பிளேஸ் பிடிச்சிக்கிச்சு சிக்குக்கு. அந்த புறாவும் அதோட பிளேஸ் பிடிச்சிக்கிச்சு. பட் நம்ம முதுகு சேவலை வந்து அது ரொம்ப அடித்தது அப்படிங்கிறனால அந்த பேரை வந்து வேறு இடத்துக்கு மாற்றி விட்டோம் அதோட பிளேஸுக்கு. பாருங்கள், இதுவும் சிக்கு புது இடத்துல வச்சு இற கொடுத்துருச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. இதுவும் இற கொடுத்துச்சு. பட் இதை வந்து முதுகு சேவலை வந்து அடித்து இந்த கூண்டையே அதுவே ஆக்குப்பை பண்ண பார்த்துச்சு. ஸோ அதனால் அதை எடுத்து நம்ம வேறு இடத்துக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம். நம்ம ஃப்ரெண்டோட மெயிலை மட்டும் அன்றைக்கி நைட்டு நம்ம அடைச்சி வச்சுருந்தோம். அந்த கேஜி செட்டப் மாற்றின அன்றைக்கி மட்டும் அடைச்சி வச்சுருந்தோம். ஏன்னா அது மற்ற புறாவெலாம் கன்ஃபார்மாக அடிக்கும். புதுசாக வச்சுக்கிற அறையும் அதுவே பிடிக்கலான்னு நினைக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் அடைச்சி வச்சுருந்தோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செட்டப் மாற்றினீங்கன்னா இல்லை ரொம்ப சேட்டப் பண்ணுற புறாவை மட்டும் அடைச்சி வச்சுருங்க. பாருங்கள், இந்த புள்ளி பேருக்கு வந்து அதோட இடத்துலையே நம்ம அரங்கு பிரித்து சிக்கை வந்து அதில் விட்டோம். ஸோ அது வந்து சிக்கை அடாப்ட் பண்ணிக்கிச்சு. நம்மளும் புதுசாக மாற்றி வச்சனால சிலது குஞ்சுக்கு இற கொடுக்காமல் போயிருமா அப்படின்னு நினச்சோம். ஸோ அப்படி இல்லை, நல்லபடியாக இற கொடுத்துருச்சு. இப்போ பாருங்கள், முதுகு சேவலில் இருக்கிற பாக்ஸ் கீழே உள்ள பாக்ஸை வந்து நம்ம திருப்பி வச்சுட்டோம். அதாவது அதில் ரேக் இல்லாமல் திருப்பி வச்சுருக்கோம். ஏன்னா ரேக்கை வச்சோன்னா அதையும் அந்த 4 ரேக்கையுமே அந்த முதுகு சேவலையே பிடிச்சிப்பான். ஸோ நம்மளால் கட்டமுக்கு புறாவை விட்டோன்னா அதையும் அடித்து ஓவராக சண்டை போடும். ஸோ இந்த மாதிரி அடைச்சி வச்சுட்டு கட்டமுக்கு புறாவை விடையில் நம்ம அந்த ரேக்கை திருப்பி வச்சிட்டோன்னா அது பிடிச்சிக்கும். புதுசாக வர்ற புறா பிடிச்சிக்கும். அதேமாதிரி இது முட்டை விட்ட பிறகு தான் அதை விடலான்னு இருக்கிறோம். ஆனால் அப்போ தான் அதுக்கு பிடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி இங்கே பாருங்கள், இந்த வெள்ளிக்கண்ணை வந்து இந்த மேலே உள்ள ரேக்கை பிடிச்சிக்கிச்சு. ஸோ இப்போ நம்ம குச்சி போடுறோம். எத்தனை புறா எடுக்க பாருங்கள், இந்த 2 பேரு, திருப்பி இது 1 3, இது 1 4, அதேமாதிரி நம்ம முதுகு சேவல் இது 1 5 பேர் இப்போ முட்டை விடுறதுக்காண்டி குச்சி பொறுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வெள்ளிக்கண்ணை தான் குச்சி கூண்டில் போய் எடுக்காமல் இங்கே வந்து அடுக்கிட்டு இருக்கு. ஸோ இது வேலைக்காமல் தெரில, பார்ப்போம். மற்ற எல்லாம் கரெக்டாக குச்சி அடிக்கி அதோட பேர் இருக்கிற இடத்துல கொண்டு வச்சுட்ருக்காங்க. ஸோ எது ஃபஸ்ட்டு எக் வைக்கி அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், எது ஃபஸ்ட்டு எக் வைக்குங்கிறது உங்கள் கெஸ்ட்டில். அது யார் கரெக்டாக சொல்கிறீங்க, கரெக்டாக நடக்குன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச முதுகு சேவலை தான் ஃபஸ்ட்டு வைப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.